வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Infinix Note 12 Pro மொபைல் ஃபோன். ஆமாங்க, எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த Infinix Note 12 Proக்கான ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. ஆனால் அது 5G மொபைல் ஃபோனுங்க. இது 4G வேரியண்ட்டில் Note 12 Pro அப்படிங்கிற அதே பேரில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் பொறுத்துக்குங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சு போயிடும். பட் முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. ப்ரெஸ் பண்ணலைன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். Infinix இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில இந்த போன மாசம்லாம் மாசத்துக்கு 4 மாடல்ங்கிற ரேஞ்சில் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கும் பெருசா வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கொஞ்சம் லைட்டா கான்ஃபிகரேஷன் அங்க இங்க மாத்தி கொஞ்சம் விலையை பாத்தீங்கன்னா அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லா பிரைஸ் செக்மெண்ட்லயும் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை கொண்டாந்துருக்காங்க இந்தியாவில். பட் அவங்க மொபைல் ஃபோன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன்ஸ் சொல்லலாம். அந்த வரிசையில அவங்க ஒரு 5G மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க, Infinix Note 12 Pro 5G அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5G இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. வந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாங்கக்கூடிய விலையில வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பட் 5G இருக்கிறதுனால பல மொபைல் ஃபோன்ல பல காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4G விரும்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புது மொபைல் போன் வாங்குறப்போ 4G மொபைல் போன் நம்ம வாங்கினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற அந்த ஆடியன்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா Infinix Note 12 Pro 4G வேரியண்ட்டை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா, பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா. பாக்ஸ் பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. பாக்ஸ் பின்புறத்துல இந்த ப்ராடக்ட் பல விவரங்கள் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிற புதிய ப்ராசஸர் Mediatek G99 ப்ராசஸர். சூப்பர் அருமையான ஒரு ப்ராசஸர். பாக்ஸ் திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள மொபைல் போன் இருக்கு. இது தவிர 33 வாட் சார்ஜர், USB Type-C கான ஒரு கேபிள் இருக்கு, ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு, சிம் கார்டு பின் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு TPU ஜெல் கேஸும் பாக்ஸுக்குள்ள இருக்கு. மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட வந்திருக்க இந்த கலர் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா டஸ்கனி ப்ளூ அப்படிங்கிறாங்க. மொபைல் கையில பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. பின்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங், மேல மட்டும் ஸ்லைட்டா ஒரு கிளாசி ஃபினிஷிங் இருக்கு. இந்த இடத்துல இந்த கேமராவுடைய ஹம்ப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கு, ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த கேமரா ஹம்ப்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 108 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. ஸோ அந்த சென்சருக்காக இதோடைய ஹம்ப் கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த ஹம்ப் சுத்தி இருக்கிற இந்த ஏரியா கிளாசி ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. மொபைலோட கீழ்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா USB Type-C போர்ட் நடுவாக்க கொடுத்திருக்காங்க. ஒரு சைடுல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, டூயல் ஸ்பீக்கர், மேல இரண்டாவது ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. மேல எதுவுமே கிடையாது. ஒரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் உங்களுக்கு பவர் பட்டனும், அதுக்கு மேல உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 192 கிராம்ஸ் வெயிட். மொபைல் ஃபோனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.8 mm தான். ஸோ ஸ்லிம்மா இருக்கு, பாக்ஸியான ஒரு டிசைன், நல்ல ஸ்கொயரா இருக்கு. காதுல வச்சு போன் பேசுறப்போ இந்த கார்னர்ஸ் நம்ம காதுல அழுத்தாத மாதிரி ஓரளவுக்கு ஒரு கர்வ் ஃபினிஷிங் அங்கங்க கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் தான் 6.7 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பொட்டு நாச்சு இல்லாம சொட்டு நாச்சு கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய டிஸ்பிளே இருக்கிற மொபைல் போன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா 6.7 inch டிஸ்பிளே இருக்கிறதுனால தான் இந்த மொபைல் போனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. கண்டிப்பா சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு, நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு. சைடுல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. டிஸ்பிளேக்கு வருவோம். AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த AMOLED பேனலுடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்துல மொபைல் போனை யூஸ் பண்ணலாம். நல்லா நீங்க போட்டோ எடுத்ததெல்லாம் கிளியரா நீங்க பாத்துக்கலாம். எழுத்துக்கள், படங்கள் எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்லயே பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கும் சரி, ஒரு கட்டன் ட்ரீட் பண்றதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. 6.7 inch ஃபுல் HD பேனல் கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஒரு 60 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட் கூட பரவாயில்லைங்க. இந்த டிராப் நாச்சை பார்த்தா தான் ஒரு மாதிரியா இருக்கு. இப்பெல்லாம் இந்த டாட் நாச்சை பார்த்து பழகி போயிடுச்சா. இவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பல மொபைல் போன்ல டாட் நாச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கா என்னன்னு தெரியல, அந்த டிராப் நாச்சை கொடுத்து வச்சுட்டாங்க. பட் அதை தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. சில இடங்கள்ல சேச்சுரேஷன் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கு. பட் பாக்குறதுக்கு அந்த படங்கள்லாம் நீங்க பாக்குறப்போ பஞ்சியா இருக்கும். பட் நீங்க இந்த மொபைல் போன்ல எடுத்த போட்டோவை இந்த டிஸ்பிளேல பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரைட், பின்புறத்தில் இருக்கிற இந்த கேமரா பத்தி நம்ம பேசுவோம். 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 டபுள் அல்லக்கைகள். ஒன்னு டெப்த் சென்சர் சொல்லிட்டு ஒரு அல்லக்கை, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை ஏ சென்சர் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த டெப்த் சென்சரை வச்சு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் சூப்பரா எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாலும்
போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் சாம்பிள்லாம் பாருங்க, ஏஜ் டிடெக்ஷன் சுமாரா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் பிரைட் நல்லா இருந்தாலுமே ஏஜ் டிடெக்ஷன் ரொம்ப சுமாரா இருக்கு. பட் இந்த மெயின் சென்சர் 108 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஷார்ப்பான போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். கலர் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம ஒரு நடுநிலையான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. லோ லைட் போட்டோஸ்லயே பாத்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கு. என்ன ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு நாய்ஸ் தென்படும், அவ்வளவுதான். இந்த ஏஐ சென்சர் பஞ்சாயத்துக்கு வருவோம். எதுக்காக ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த டிரான்சியன் ஹோல்டிங்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த கம்பெனிஸ் டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இவங்க மட்டுமே இந்த ஒரு சென்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த ஏஐக்கான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராவா எடுக்கிறதுக்காக தான் இந்த சென்சர் அவங்க கொடுக்குறேன்னு அவங்க சொல்லி சப்ப கட்டினாலும் இந்த ஏஐ சென்சர் இல்லாமலே பாத்தீங்கன்னா எல்லா கேமராவும் இன்னைக்கு ஏஐ ப்ராசஸிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பல விஷயங்கள்ல நேர்மையா இருக்கிற இந்த கம்பெனி இந்த ஒரு விஷயத்துல அவங்க நேர்மையா இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. 2K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கிற ஃபுட்டேஜ்க்கான சாம்பிள் கொஞ்சம் பாருங்க. ஷேக் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லல, ஃபுட்டேஜ்னுடைய வீடியோ குவாலிட்டி ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த 16 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல நீங்க செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். இதுலயும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் போன்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸர், ஹீலியோனுடைய G99 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா த்ராட்டிலிங் சுத்தரவா இல்ல. ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க கேம் விளையாண்டாலுமே பாத்தீங்கன்னா த்ராட்டிலிங் சுத்தரவா இல்ல. இதுக்காக நம்ம ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஹை கிராபிக்ஸ் போன்ல போட்டு விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தாங்காதுங்க. நீங்க ஒரு ஹை எண்ட் கேம்ஸ் போட்டு கூட ஒரு மீடியம் கிராபிக்ஸ்ல நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆனாலும் 1 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு த்ராட்டிலிங் இல்லாம கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. கேம் விளையாடுறதுக்கு மட்டும் இல்ல, UI யூஸ் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16,000 17,000 மொபைல் போன் மாதிரி இல்ல, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான மொபைல் போனுடைய ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போனுடைய விலை வந்து 17,000 16,999 ரூபாய். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 8GB RAM ஒரே வேரியன்ட் தான். 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த 8GB RAM வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு இன்னும் ஒரு 13GB ஆக்கிக்கலாம். 5GB வந்து வர்ச்சுவல் ரேம்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் 256GB அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இருந்தாலும் அவங்க வந்து 8GB RAM இல்லாம ஒரு 6GB RAM கொடுத்து கொஞ்சம் விலையை குறைச்சு இன்னொரு வேரியன்ட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி L1 Y1க்கான சப்போர்ட் இருக்கு, NFC-க்கான சப்போர்ட் இருக்கு. தேவையான எல்லா சென்சர் மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த பிரைஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேருக்கு வரும். இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற OS பாத்தீங்க அப்படின்னா XOS வெர்ஷன் 10.6 அப்படின்னு சொன்னாலும் அது வந்து Android 12 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து அவங்க தான் சொன்னாங்க நாங்க வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து Android 13 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அது மறந்து போச்சா இல்ல நமக்கு மறந்து போயிரும் நினைச்சாங்களான்னு தெரியல. இன்னும் இங்கேயும் Android 13 வந்த பாடு இல்ல. பட் இந்த மொபைல் போனுடைய UI-ல பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நான் பிரிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லா ஃபீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சருமே ஒரு கண் துடைப்புக்காக வச்ச ஒரு ஃபீச்சர் மாதிரி இல்ல. கண்டிப்பா அது நீங்க மொபைல் போன் நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். தினமும் அந்த மொபைல் போனை எடுத்து அந்த ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு அல்ட்ரா பவர் அப்படின்னு சொல்லிட்டு பவர் சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர், பீக் ப்ரூஃப். அப்புறம் உங்க மொபைல் போனை நீங்க எங்கேயாச்சும் வெளியில நீங்க சார்ஜ் போடுறப்போ யாராவது தூக்கிட்டாங்க அப்படின்னா அலாரம் அடிக்கிறதுக்கான தெஃப்ட் அலார்ம் கொடுத்திருக்காங்க. சோஷியல் டர்போ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபீச்சர். வாட்ஸ்அப்லாம் நம்ம யூஸ் பண்றப்போ மித்த மொபைல் போன்ல இல்லாத ஃபீச்சர்லாம் நம்ம மொபைல் போன்ல இருக்குங்கிற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த சோஷியல் டர்போ மூலமா உங்களுக்கு கிடைக்கும். கேம் மோட் இருக்கு, எக்ஸ்க்ளோன் இருக்கு, வீடியோ அசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்குமே ஒரு ஈஸியான ஒரு UI-ஆ இருக்கு. பிடிக்காத விஷயம் சொல்றேன் பாத்தீங்களேன், எல்லாமே டபுளா இருக்கு. அதாவது ப்ளோட்வேர் அப்படிங்கிறது ஏற்கனவே கூகுளோட OS தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்களே பாத்தீங்கன்னா கூகுள் குரோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இவங்க எக்ஸ்ட்ராவா இவங்களுடைய ப்ரௌசர் ஹை ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு, இவங்களுடைய பிளே ஸ்டோர் பாம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர எக்கச்சக்கமான ப்ளோட்வேரை ப்ரீஇன்ஸ்டால் வேற பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில அப்ளிகேஷன்ஸை நம்ம பிடிக்கல அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். ஆனா பல அப்ளிகேஷன் உங்களால அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கொடுத்துக்கிற ப்ளோட்வேர்னால எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வந்து நம்ம தொந்தரவு பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல மத்த OS எல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த XOS நல்லா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் சார்ஜ் பண்றப்போ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மொபைல் போன் உங்களுடைய யூசேஜை பொறுத்து உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபைனலா இந்த Infinix Note 12 Pro 4G மொபைல் போனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் நிறைய நீங்க பார்க்கணும், மொபைல் போன்ல நிறைய நீங்க வீடியோ பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு AMOLED டிஸ்பிளேயோட 5000 mAh பேட்டரி வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் மொபைல் போன் நீங்க வாங்கிக்கலாம். மற்றபடி UI-ல ஒரு சில ப்ளோட்டர் அவங்க குறைக்கணும். கேமராக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேமராவுடைய குவாலிட்டி, பிக்சருடைய அவுட்புட் குவாலிட்டியை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்.
அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போன் உங்களுக்கு செட் ஆகாது. பட் நான் இதை பர்சனலா வாங்கி யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு செகண்டரி மொபைல் போன் தேவைப்பட்டுச்சு, நல்ல ஒரு பேட்டரி கட்ட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா இந்த மொபைல் போன் நான் வாங்குவேன். சோ நீங்களும் இந்த மொபைல் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. Flipkartல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.